அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ் எவ்வளோ தயாளன், இருக்க முடியவன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எல்லோரும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க. இப்போது நமக்கு சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடும் கெமிக்கல் ஆகிடுச்சு. அந்த உணவுகளை விளைவிக்கும் பொழுதே ஃபுல்லாக கெமிக்கல் போட்டால் தான் அந்த உணவு நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த கெமிக்கல் போடாமல் இருக்கிறோம், இயற்கையான உரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு மகசூல் கிடைக்கிறது கிடையாது. அந்த பூச்சிகள் பெருசாக இயற்கை உரம் போட்டு செய்யக்கூடியதில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை அப்படின்னா அந்த பூச்சியை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது அல்லாஹுடைய திருநாமம் தான். இந்த திருநாமம் யா ஹலீமு, அமைதியானவனே. பயிர்களில் அதிகமாக பூச்சி இருக்குது, அதனால் நமக்கு விளைச்சல் இல்லை அப்படிங்கும்போது இந்த திருநாமத்தை 101 தடவை நம்ம ஒரு தண்ணி பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டு இதை ஊதி அந்த தண்ணியை நாம் செடிகள் மீது தெளித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பூச்சிகள் எல்லாம் அகன்று நமக்கு நல்ல முறையில் விளைச்சல் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாம் பயன்படுத்துவோம். அடுத்ததாக யா கரீமு, கொடை கொடுப்பவனே. இதை நம்ம மனசார அல்லாஹ்வை நினச்சி ஓதி வந்தால் நம்மளுடைய இதயம் வெளிச்சம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திருநாமம் யா முஜீபு, முறையீட்டை ஏற்பவனே. இதை 1000 தடவை ஓதி துவா கேட்டால் நாட்டங்கள் நிறைவேறும். நம்மளுடைய மனசில் நிறைய நாட்டங்கள் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. நமக்கு அது இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற நாட்டம் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அத்தகைய ஹாஜத்துகள் எல்லாம் நிறைவேற இந்த திருநாமத்தை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.